அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன் பக்கமே போக வேண்டாம் போல இருக்கான், வெறும் சாதம், பிரெட்டு, தயிர் சாதம், கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்டா போதும் போல இருக்கான் அப்படின்னா கூடவே இந்த பச்சை மிளகாய் தொக்கு மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா 1 மாசம் வரைக்கும் இது வெளியிலேயே நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாசம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். இதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, செய்ய ஆகிற நேரமும் ரொம்ப கம்மி. நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கிற பொருட்களே போதும், இதுக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் வாங்க வேண்டாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு கடுகு, ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு அந்த வெந்தயம் நல்லா செவக்கிற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. வெந்தயம் நல்ல வாசனை வந்து கடுகு பொரிஞ்ச உடனே இதில் 2 கப் அளவுக்கு சுத்தம் பண்ணி காம்பு நீக்கி கட் பண்ண பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் பஜ்ஜி மிளகாய் இல்லை கொடை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் கம்மியான மிளகாயில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கா கரைச்ச புளி விழுது சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தீயை வந்து மிதமா வச்சு ஒரு மூடி போட்டு இதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடுங்க. இடையில ஒரு தடவை கிளறி கொடுங்க. 5 நிமிஷத்துல இந்த பச்சை மிளகாய் நல்லா வெந்திருக்கும். அந்த புளி விழுதையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டாக அப்படி திக் ஆகுற மாதிரி இருக்கும், எண்ணெய் லேசாக மிதக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு மூடியை போட்டு மூடி அதை நல்லா ஆற விட்டுடுங்க. இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் மாற்றினதுக்கு அப்புறமா நல்ல விழுதா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டிராப் தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. இப்போ திரும்பவும் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் வாசனைக்கு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லும் முதல்ல அப்சர்வ் பண்ணும். அப்புறம் திரும்ப 2 நிமிஷத்துல நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லுத்தையும் வெளியில கக்கிடும். இது ஃபுல்லுமே லோ தீயில செய்யுங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து எல்லாம் கலந்து வர்றப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம், சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா பச்சை மிளகாய் தொக்கு தயார். கம்மியாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இவ்வளோ எண்ணெய் விட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மேலே எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.